சென்னை வியாசர்பாடியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக தமிழக முதல்வர் விஜய் அங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். பெரம்பூர் தொகுதியில் புதிதாக குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்கியும் தொகுதி மக்கள் பிரச்சனையை தீர்க்க புதிய செயலியையும் அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். தமிழ்நாடு முதல்வராக பொறுப்பேற்று முதல் முறையாக அவர் தன்னுடைய சொந்த தொகுதிக்கு செல்கிறார். இந்த நிலையில் பொதுமக்கள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அவருக்கு அளித்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தற்போது முதல்வர் எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார்? அங்கு உள்ள களச்சூழல் என்ன? முதலமைச்சர் ஜோசப் விஜய் வால்டாக் சாலை வடசென்னை பகுதியில் இருந்து தற்போது புறப்பட்டு வியாசர்பாடி நோக்கி வந்திருக்கிறார். அம்பேத்கர் கல்லூரி அரசு கலைக்கல்லூரி வழியாக பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தில் வருகிறார்கள். சென்னை வியாசர்பாடியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக தமிழக முதல்வர் விஜய் தற்போது அங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலக திறப்பு வாயிலில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் கூட நாம் பார்க்கிறோம். இன்று சொந்த தொகுதியான பெரம்பூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். அங்கு சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த காட்சிகளை பார்க்கிறோம். பெரம்பூரில் சட்டமன்ற அலுவலகம் திறப்பு உட்பட 3 நிகழ்ச்சிகளில் முதல்வர் விஜய் இன்று கலந்து கொள்கிறார். முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தனது சொந்த தொகுதிக்கு செல்கிறார் முதல்வர் விஜய். வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுவதை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், தற்பொழுது விஜய் எந்த இடத்தில் இருக்கிறார்? இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவர் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து சேருவார்? வியாசர்பாடி அம்பேத்கர் அரசு கல்லூரி அருகில் முதலமைச்சர் வந்துவிட்டார். அதாவது 2026 மே மாதம் வெளியான சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள்படி 1,20,365 வாக்குகள், அதாவது திமுக வேட்பாளராக இருந்த ஆர்டி சேகரை காட்டிலும் 66,000 வாக்குகள் அவர் பெற்றிருந்தார். அவரை விட 53,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர் தான் தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய். முதல் முறையாக தன்னுடைய வெற்றி பெற்ற தொகுதிக்கு அவர் வருகிறார். ஏற்கனவே 2016, 19, 21 ஆகிய தேர்தல்களில் இந்த இடத்தில் வெற்றி பெற்றது திமுக. நீண்ட காலத்திற்கு பிறகு இங்கு வந்து ஒரு திராவிட கட்சிகள் இல்லாத ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முதல் ஸ்டார் தொகுதியாக இந்த தொகுதி மாறி இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், நான் பேசும்போதே இந்த கார் போகும்போதே பொதுமக்கள் வந்து தங்களுடைய மொபைல்ல வந்து எடுத்துக்கிட்டு கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகம் நிறைய பேர் இங்க கேட்கும்போது இதுவரை எங்களுக்கு இந்த ஆபீஸ் இருக்கிறதே தெரியாது, இந்த முறை முதலமைச்சராக இருக்கிறதுனால நாங்க இந்த பக்கம் வந்திருக்கோம் அப்படின்றத அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அலுவலகத்தை பொறுத்தவரை, அதாவது தற்போது மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப சமூக தளங்கள் மூலியமாக கூட எம்எல்ஏக்களுக்கு தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு மொபைல் அப்ளிகேஷனையும் முதலமைச்சர் இங்கே வந்து இந்த தொகுதி மக்களுக்காகவே திறந்து வைக்க இருக்கிறார். அமைச்சர்கள் இந்த சென்னையை பொறுத்தவரை மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதிகளில் 14 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி 14 தொகுதிகளை வெற்றி பெற்றது முதல் முறை. அதே மட்டும் இல்லாமல் சென்னை தவிர்த்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் அதிக அளவில் இந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது. பாத்தீங்கன்னா இந்த 14 பேர் வெற்றி பெற்றது, 7 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் தொகுதி அமைச்சராக ஆதவ அர்ஜுனாவும் தற்போது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வடசென்னையில் மட்டுமே பாத்தீங்கன்னா ஆர்கே நகர்ல வந்து மரிய வில்சன் அவர் நிதி அமைச்சராக இருக்கிறார். அதே போல மற்றொரு நிகழ்ச்சி உணவுத்துறை சார்பாக ரேஷன் புதிய அட்டைகள், ஸ்மார்ட் ரேஷன், அதாவது தமிழகத்துல வந்து இந்த தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக 2 மாசமா வந்து ரேஷன் கார்டுக்கு புதுசா அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு. தற்போது அந்த நடத்தை விதிமுறைகள் எல்லாம் நடைபெற்று தற்போது இந்த புதிய அட்டைகளை வந்து புதிய தம்பதிகள் பலரும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. புதிதாக குடும்பம் சென்றவர்களும் தற்போது அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவர்களுக்கும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். தொடர்ச்சியாக வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பாக எம்டிசிக்கு ஓடக்கூடிய மின்சார பேருந்துகளுக்கான இங்க வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிறது, அதையும் முதலமைச்சர் பார்வையிடுகிறார். 3 முக்கியமான நிகழ்ச்சி. அதே போல இந்த எம்எல்ஏ அலுவலகத்திலிருந்து திறந்தவெளி ஜீப் மூலியமாகவே பொதுமக்களை பார்த்தவாறே வந்து இங்க வந்து ரேஷன் அட்டைகளை கொடுக்க முடியும். அதே போல ரேஷன் கடையையும் முதலமைச்சர் பார்வையிடுகிறார். இந்த
பெரம்பூர் தொகுதியை ஒரு முக்கியமான பகுதியாக மாற்ற வேண்டும் என்பது முதலமைச்சருடைய ஒரு அவாவாக இருக்கிறது. அதிக போக்குவரத்து நெரிசல் நிறைந்த ஒரு பழமையான ஒரு பகுதியாக ஏற்கனவே வட சென்னையை சேர்ந்த கொளத்தூர் தொகுதியில் தான் கடந்த 2021 26 வரை வெற்றி பெற்றவர் முதலமைச்சராக. அதற்கு கொளத்தூர் தொகுதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய, அதாவது கொளத்தூர் தொகுதியும் பெரம்பூர் தொகுதியும் அடுத்த தெருவில் ஸ்டார்ட் ஆயிரும் ஜாகிரபிக்கலாம். அந்த அளவுக்கு பக்கத்துல இது ஒரு சார் தொகுதியாக பெரம்பூர் தொகுதி மாறி இருக்கிறது. இங்க கொடுங்குயிர் குப்பை கிடங்கு பிரச்சனை இருக்கிறது. இது போன்ற பல்வேறு பொதுமக்கள் இங்க போக்குவரத்து நெரிசலால் அவதிப்படுகிறார்கள். எனவே இவர்களுக்கெல்லாம் மாற்று தீர்வு என்ன இருக்கிறது என்பதும் பொதுமக்கள் கேட்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் வந்த பிறகு நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. ரமேஷ், ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி, முதல்வராக பதவியேற்ற பின்னரும் சரி, பெரம்பூர் தொகுதி எனக்கு எப்போதுமே ஸ்பெஷல், என்னுடைய தொகுதி எப்போதுமே ஸ்பெஷல் அப்படிங்கிறத முதலமைச்சர் சொல்லியிருப்பாரு. தற்பொழுது இந்த தொகுதிக்கு ஏதேனும் புதிய திட்டங்கள் ஏதாவது அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக கொடுங்குயிர் குப்பை கிடங்கு, அதாவது ஒட்டுமொத்தமாக சேகரமாகக்கூடிய குப்பை எல்லாம் இங்கே கொட்டப்படுகிறது. அங்கே ஏற்படக்கூடிய விபத்துகள், அதே போல அதனால் ஏற்படக்கூடிய மாசுபான சூழ்நிலை, ஏன்னா அந்த நிலத்தடி நீரையும் இந்த அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது. இதனால் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் இங்கு ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். பெரம்பூர் தொகுதியில் தான் அந்த குப்பை மேடு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக கொளத்தூர் தொகுதியில கடந்த 2021 முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் வரும்பொழுது மேயர் உள்ளிட்ட மாநகராட்சியுடைய பிரதிநிதிகளும் வருவார்கள். ஆனால் இந்த முறை மேயர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் வராமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் தற்போது எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் வந்தால் புரோட்டோகால் அடிப்படையில் மேயர் பங்கேற்க வேண்டும் என்பதும் நிதியாக இருக்கிறது. இதுவரை மேயர் வரவில்லை என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. உள்ளே மீடியாக்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. போக்குவரத்து இந்த பகுதியில் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. சாலையுடைய 2 பக்கமும் பொதுமக்கள் நின்றிருப்பதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரிகள் முடிந்து மக்கள் குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் என்பதால் போக்குவரத்து நெரிசலும் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது துபாய் போன்ற ஒரு திட்டம் பெரம்பூர் தொகுதிக்கு வேண்டும் என்று இந்த தொகுதி மக்கள் கேட்கிறார்கள். ஏற்கனவே